நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த வார்த்தையை உங்க மேல அறிக்கை செஞ்சு நாகும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்க மேல கூறி ஆராதனையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? சத்துருக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கு 2 கையை மேல உயர்த்தும் போது, உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏதேனும் சத்துருவின் திட்டங்கள் இருந்தால் கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. கர்த்தர் சொல்லக்கூடிய இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய தெய்வீக வார்த்தை, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. உன் குடும்பம் இதுவரை இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் துன்பத்தையும் ஒடுக்குதலையும் கண்டிருக்கும். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்னல் பின்னலாய் இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும், தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவைகள் எல்லாம் செத்தையை போல எரிந்து சாம்பலாய் போகும். உனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட மனித நினைவுகள் இருந்தாலும் அவைகள் நமக்கு விரோதமானதல்ல, அவைகள் கர்த்தருக்கு விரோதமானவைகள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்தில் புறப்பட்டான். ஒரு துராலோசனைக்காரன் ஆலோசனை, கெட்ட ஆலோசனை சொல்லி உங்க குடும்பத்தை, நம்மை தவறான வழியில் நடத்த சத்துரு முயற்சிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்த அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். இது முக்கியமான தீர்க்க தரிசனங்க. உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் ஆலோசனைகள், தேவையில்லாத மனுஷ எண்ணங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சில காரியங்கள் ஏதேனும் இருக்குமானால் இந்த காலை வேளையில் அந்த ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் வேறறுத்து போடுவார். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கழுத்து மேல சில நுகங்கள் இருந்தது, உங்களால் சுமக்க முடியாத சில பாரங்கள் இருக்குது, உங்களால் முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கட்டுகள் அறுக்கப்படும், உன் கட்டுகள் அறுக்கப்படும், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துரு நம்ம கழுத்து மேல வச்ச எல்லா நுகங்களையும் கர்த்தர் முறிக்கிற நேரம் இது. எல்லா கட்டுகளையும் அறுக்கிற நேரம் இது. கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா சத்தையை போல் எரிந்து சாம்பலாய் போவதாக. எங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்கள், மாந்திரிக வல்லமைகள், செய்வினை ஆவிகள், எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வ சங்காரம் பண்ணி ஜெபிக்கிறேன். Be loosed in Jesus name. சபையே, மனவாட்டியே, உன் பலவீனத்தினின்று, உன் சுகவீனத்தினின்று கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். நீ குனிந்து நடந்த நாட்கள் போய், இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு. இந்த மாதத்தின் கடைசி நாளில், இந்த 5வது மாதத்தை முடிக்கிற உனக்கு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படியே உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நாம் தலை குனிந்து நடந்த நாட்கள் போய், நாம் தலை குனிந்து நடந்த நாட்கள் போய், தலை நிமிர்ந்து நடக்கிற காலம் இது.
தலை நிமிர்ந்து நடக்கிற காலம். நீங்கள் தலை நிமிர்ந்து நடவுங்கள். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர். தலை நிமிருங்கள், தலை நிமிர்ந்து நடவுங்கள். ராஜா முன்னே போகிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ நாணம் அடைவதில்லை. நீ இலட்சி அடைவதில்லை. You will never be ashamed again. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு கையை உயர்த்தும் போது, வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு கையை நல்ல சிங்காசனத்திற்கு நேரம் உயர்த்தி நில்லுங்கள். வெட்கத்திற்கு பதிலாக எங்க அவமானப்பட்டியோ, எங்க வெட்கப்பட்டியோ, எங்க மன உணர்ச்சியோ, எங்க தலை குனிஞ்சியோ, அதே இடத்தில் தலை கர்த்தர் உயர்த்துவார். இது கர்த்தருடைய வார்த்தை. நீ பயப்படாதே மகளே. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியலையே. கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் யெகோவா ஈரே, நான் எல்லாம் பார்த்துக் கொள்வேன். தைரியமாயிரு. Hallelujah. Holy Spirit, Holy Spirit, thank you Jesus. ஆவியானவர் அசைவாடுகிறார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இந்த பலவீனம் தலை தூக்காது. மறுபடியும் தரித்திரம் தலை தூக்காது. மறுபடியும் இந்த பிரச்சனை தலை தூக்காது. கர்த்தர் காலின் கீழ் நசுக்குகிறார். அவர் ஆணி பாய்ந்த கால்களின் கீழ் நசுக்குகிறார். அவர் தம்முடைய ஆணி பாய்ந்த கால்களினால் நம்முடைய பிரச்சனைகளை அவர் நசுக்குகிறார். அவர் இனி அவைகள் தலை தூக்கவே முடியாது. இனி அந்த சத்துரு தலை தூக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹalleluya, hallelujah. Hallelujah. Give thanks, give thanks. Praise His holy name. Praise His holy name. He is greater, He is greater, He is greater. Holy Spirit, the power of the Holy Ghost, the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமை, பரிசுத்தாவியானவரின் வல்லமை, பரிசுத்தாவியானவரின் வல்லமை, பரிசுத்தாவியானுடைய வல்லமை. பரிசுத்தாவியானவர் உன் மீது வரும்போது நீ பலனடைவ. நீ பலவீனப்பட்டு போக மாட்ட. நீ பலனடைவாய். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக எங்களை தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியங்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியங்களும் நாங்களே. சகலமும் படைத்தவரே, சொல்லுங்க எல்லாரும், சர்வ வல்லவரே. எல்லாருமாய் சேர்ந்து, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே,
மகிமைக்கு பாத்திரரே. ஐயா மங்காத பிரகாசம். ரெண்டு கையை மேல உயர்த்தும் போது பரிசுத்த ஆவியானவரின் உள்ளத்தில் அழுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க போற முக்கியமான ஒரு நேரம். சிலர் நம்மை பார்த்து சில வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். அது ஒருவேளை தேவ திட்டத்தில் இல்லாமல் இருக்கும், தேவ சித்தம் இல்லாமல் இருக்கும். உங்க ரெண்டு கையை நல்ல மேல தூக்கணும், கரமுயர்த்தி எல்லாரும். ஒருவேளை நம்மை பார்த்து சில தேவையற்ற வார்த்தைகளை பேசியிருப்பார்கள். சில வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமானது, சில வார்த்தைகள் நமக்கு தேவையில்லாதது, பிரயோஜனம் இல்லாதது. அந்த பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்திருக்குமானால் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வார்த்தைகளின் வல்லமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல அதிகாரமுடைய சர்வ வல்லவரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை நோக்கி புறப்பட்டு வந்த தேவையில்லாத சகல வார்த்தைகளையும் இப்போதே நாங்கள் சர்வ சங்காரம் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. சர்வ சங்காரம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes Lord. Hallelujah.